அன்பான சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம், இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போகிறோம். வாரம் வாரம் கோயிலுக்கு போயிட்டு வரோம். இன்னைக்கு கோயிலில் போய் பார்த்தால் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 1/3 தான், 1/3 கூட சொல்ல முடியாது, 1/4 தான் மெம்பர் வந்திருப்பாங்க கோயிலில். வாரம் வாரம் வர்றது 1/3 அல்லது 1/4 தான் அதிகம் இருக்கும். ஆனால் வேறு திருநாள் அல்ல, கிறிஸ்மஸ், நியூ இயர், ஈஸ்டர், குட் ஃப்ரைடே, இந்த நேரம் பார்த்தால் கூட்டம் ஒரு 70% 80% வரை இருக்கும். இதுக்கு தான் நம்ம வாரம் வாரம் கோயிலுக்கு போகிறோம். நம்ம கோயிலில் போகிறோம் ஜெபிக்கிறதுக்கு. ஆனால் எதுக்கு தான் நம்ம எப்படியெல்லாம் கோயிலில் போக வச்சுட்டு நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக வரும். வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டால் நம்ம கோயிலுக்கிட்ட நேமுக்கு போகிறோம் வாரம். ஆனால் இதுக்கு ஒரு திருப்தி வர மாட்டுக்கு. வாரம் வாரம் போகிறது தான் செய்வோம், எல்லாம் திருநாள், எல்லாம் பூசை, எல்லாத்துக்கும் போகிறோம். ஆனால் திருப்தி வர மாட்டுக்கு. அதுக்கு தான் நான் சில நேரம் சில விஷயமெல்லாம் சொல்லுவேன். மத்தேயு 18:20 படித்து பார்த்தால், மத்தேயு 18:20 படித்து பார்த்தால், எங்கே 2 3 பேரோ யார் நாமத்தில் சேர்ந்து இருக்காங்களோ அங்கே நான் இருக்கேன்னு இருக்கு. ஆனால் இப்போ அப்படி உணர்ச்சி வரமுடிக்கு. ஒரு 300 400 பேர் இருந்தாலுமே காலையில் போகிறோம், பூசை நடக்குது, முடியுது, நம்ம வீட்டுக்கு வரோம். அப்போ நம்மளுக்கு அதில் சமாதானம் எதுவும் கிடைக்கும் எனக்கு. அப்படியே ஒரு கோயில் உண்டு, மஹிம் சர்ச்னு சொல்லுவாங்க, செயின்ட் மைக்கேல் சர்ச்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலில் புதன்கிழமை நவீனா நடக்கும். ஆனால் அந்த கோயிலில் கூட்டம் பார்த்தால் புதன்கிழமை எல்லா மதம்காரன் ஒரு நாளைக்கு அந்த புதன்கிழமை 8-9 பூசை நடக்கும். ஆனால் அதில் இருக்க கூட்டம் பார்த்தால் குறைஞ்சிருக்கும், ஒரு நாளுமே குறையாது, கூட்டிகிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த கோயிலில் எதுக்கு இப்படி நடக்குது? அப்போ நம்ம போகிற கோயிலில் எதுக்கு தான் மக்கள் 1/3 அல்லது 1/4 தான் வந்து நிற்கிது சண்டேக்கு? அப்படி சில சாமியார சொல்லுவாங்க, எதுக்கு தான் ஆள்கள் வர முடியுக்கு. அது காரணம் எதுக்கு? இன்னைக்கு மத்தேயு 18:20 படித்து பார்த்தால், எங்கே 2 3 பேரோ கடவுள் நாமத்தில் வந்து இருக்காங்களோ அங்கே கடவுளோட ஆசீர்வாதம், கடவுள் இருக்க தான் வருவாருங்க. ஆனால் நீங்கள் அந்த இடத்துல ஆவி இருக்கானே பாருங்களாம். பரிசுத்தமான ஆவி எங்கெங்கே இருக்கோ அங்கே மனுஷனோட ஆத்மா தேடி கண்டுபிடிக்க தான் செய்யும், அவனுக்கு திருப்தி வரும். இப்போ நான் சின்ன விஷயம்தான் சொல்கிறேன். இப்போ இந்த மாயம் கோயிலெல்லாம் போனால் நீங்கள் பார்த்தால் வேறு மதம்காரன் வேறு துணி போட்டிருப்பாங்க, பார்த்தோன்னே தெரியும் வேறு. ஆனால் 1/2 மணி நேரம் தான் நவீனா நடக்கும். ஆனால் இந்த 1/2 மணி நேரத்தில் கூட நவீனாவில் கூட இவ்வளோ சத்தம், இவ்வளோ பாட்டு, எல்லாரும் மனசோட பாடுவாங்க. அங்கே மனுஷன் வேண்டிப்பான். 9 வாரம் இந்த இப்படி நடக்கும். சில பேரெல்லாம் சின்ன பிள்ளைகள் கையில் இந்த மொழ்திரியோட பொம்மை வச்சுருப்பாங்க, வீடு வச்சுருப்பாங்க, இந்த மொழ்திரியோட பணம் இது அதுன்னு அதெல்லாம் இங்கங்கே வைப்பாங்க, ஜெபிப்பாங்க. நம்பிக்கையோடு வராங்க, ஒரு விஸ்வாசத்தில் வராங்க. இந்த கோயிலில் வந்துட்டோமே நம்மளுக்கு காரியம் நடக்கும். எப்படி தான் இப்படியெல்லாம் காரியம் நடக்கும் இப்படி இடத்துல? அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ நாங்களும் போகிறோம் கோயிலுக்கு, வாரம் போயிடும். ஆனால் புதன்கிழமை நேரம் கிடைச்சால் அங்கே அந்த கோயிலுக்கு போவோம். அங்கே இருக்க திருப்தி நம்மளுக்கு வேறு இடத்துல கிடைக்க முடியாது. இதுதான் நான் சொல்ல வரேன். அங்கே பார்த்தால் அங்கே பரிசுத்தமான ஆவி இருக்கும். இதுதான் பெரிய காரணம். அங்கே மனுஷன் எல்லாம் ஒரு வேண்டி கொள்வான், கஷ்டத்தில் வருவான், நம்பிக்கை வச்சு மனசோட ஜெபம் பண்ணுவான், கடவுளை நம்பி துடிப்பான். இந்த பாட்டெல்லாம் பார்த்தால் அதே தான். நான் 40 வருஷமாக இந்த கோயிலுக்கு போகிறேன், அதே பாட்டு தான் இருக்கும், அதே புஸ்தகம் கையில் இருக்கும். மனுஷன் எல்லா மதம்காரன் இந்த சத்தம் போட்டு பேசிச்சுல, அந்த சத்தத்தில் ஒரு வித்தியாசமான ஆவி தெரியும். அதுதான் வித்தியாசம்.
எங்கே மனுஷன் தான் ஆவி தம் ஆத்மா தான் பலம் ஓட நேசிக்கிறானோ, கடவுளை ஜெபிக்கிறானோ, அந்த இடத்துல தான் பரிசுத்தமான ஆவி இறங்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் எல்லாம் கோயிலுக்கு போகிறதுக்கு முந்தி எங்களுக்கெல்லாம் இந்த வாரம் இன்னைக்கு என்னது, நாளைக்கு என்னது, இந்த வாரத்தில் என்னது, இந்த மாதத்தில் என்னதுன்னு இப்படி தினமும் எல்லாம் தெரியும். இந்த வசனம் தான் சாமியார் பேச போகிறாரு, இது பற்றி தான் பேசுவார்னு. அப்போ நாங்கள் காலையில் போகிறதுக்கு முந்தைய நான் படிச்சுட்டு தான் போவேன். இன்றைக்கி சாமியார் எப்படி தான் இது சொல்லுகாருன்னு பார்ப்போமே. ஆனால் திருப்தி வராது. எப்போமாவது ஒரு 5 பூசையில் ஒரு தடையாவது கொஞ்சம் நெருங்கினது போல் இருக்கும், ஆனால் ரொம்ப நெருங்கி வராது. அதுக்கு எதுக்கு இப்படி காரணம்? இன்னைக்கு நம்ம உண்மையால் ஜெபத்தால் ஆவி இறக்க முடியுதா? எல்லாம் இருக்குது, எல்லாம் செய்யலாம், எல்லாம் இருக்குன்னு நம்பிக்கை உண்டு. ஆனால் உண்மையால் பரிசுத்தமான ஆவி நான் சொன்னால் வருமா? அந்த நம்பிக்கை அந்த பாஸ்டர் இருக்கட்டு, சாமியார் இருக்கட்டு, பூசாரி இருக்கட்டு, அவளுக்கு வரணும். அவ்வளோ நம்பிக்கை இருக்கணும். அவள்கிட்ட நான் வந்துட்டேன், இத்தனை மணி நேரம் பிரசங்கம் பண்ணணும், அது போகணும் அப்படி இருந்தால் மக்களும் அப்படி தான் வரும். சரி, இவங்க 2 மணிக்கு சாப்பாடு பொங்கணும், நேரம் இருந்து கலைஞ்சி போயிட்டு வெளியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரோம், அப்படி தான் நடக்கும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? இன்றைக்கி நான் அதுதான் எல்லாட்டையும் சொல்லுவேன். ஒரு பிரசங்கம் இருந்தால் ஒரு சாமியார் எப்படி பேசுவார், இன்றைக்கி இந்த வசனம் எடுத்துட்டு, ஒரு பாஸ்டர் இன்றைக்கி இந்த வசனம் எடுத்துகிட்டு அவர் மூளை, அவர் அனுபவம் தான் சொல்ல முடியும். அவர் கணக்கு அவ்வளோதான். அதோட அதிகம் சொல்ல மாட்டார். ஆவிள் வார்த்தை பேச முடியாது. கேட்டதுக்கு வசனத்தில் எப்படி எழுதிருக்கு, அதில் எப்படி இருக்குது. சில பேருக்கு பவுண்டரி இருக்கும், சில பேருக்கு லிமிட்டேஷன் இருக்கும். நம்ம இந்த விஷயத்தை இவ்வளோ தான் சொல்லணும், எப்படி ஒரு SOP இருக்கும். ஆனால் இதாவது பூசையில் நான் ஆவி, ஆத்மா, பரிசுத்தமான ஆவி பற்றி பேசுறது யாரும் கேட்டதில்லை. இந்த சப்ஜெக்ட் யாரும் சப்ஜெக்ட் இல்லை. ஆனால் நீங்கள் வீட்டில் வந்து பைபிள் தெரிந்து பாருங்கள், ரிலிஜனை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் இதுதான் எல்லாட்டையும் சொல்லுவேன். யான் மேலே, அடுத்தவன் மேலே, அவர் மேலே போகணும். எல்லாம் கோயிலுக்கு போகணும், எல்லாம் பூசைக்கு போகணும், எல்லாம் பாஸ்டர் சொல்லுறது கேட்கணும், எல்லாம் பூசாரி சொல்லுறது கேட்கணும், எல்லாம் ஃபாதர் சொல்ல பேச்சும் கேட்கணும். ஆனால் நம்ம ரிலிஜனும் ப்ராக்டிஸ் பண்ணணும். வீட்டில் ஜெபம் பண்ணணும், வீட்டில் பாட்டு படிக்கணும், வெக்கப்படக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்லுவானோ, அவள் என்ன சொல்கிறாளோ, இவா என்ன சொல்லுங்க, இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தால் வாழ்க்கையில் நீங்கள் வாழவும் முடியாது. ஒரு நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுங்கள் வீட்டில் இருந்து. நான் உண்மையை சொல்கிறேன், நான் இந்த மாயம் கோயில் பற்றி நான் எப்பவும் போகிறது ரொம்ப ஆசையாக இருக்கும், ரொம்ப உற்சாகமாக இருக்கும் கோயிலுக்கு போகணுன்னு. இந்த கோயில் உள்ளே போனால் அங்குள்ள சூழ்நிலை பார்த்தால் அங்குள்ள மக்கள் எல்லாம், நானும் பாட்டு படிக்க நானும் பின்க நிற்க மாட்டேன். அது என்னதாவது தெரியுமா? இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், கோயிலில் என்ன நடக்கும்? அன்றைக்கி சாமியார், பூசாரி, பாஸ்டர் மாதிரி ஒரு இடத்துலேருந்து பேசுவாங்க. மக்களை பக்கத்தில் 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் உட்காந்துருப்பாங்க. அவை இருந்து கேட்க தான் செய்வாங்க. அவை சொல்லுதெல்லாம் வார்த்தை காதில் உள்ளதான் செய்யும். ஆனால் அவே மனசில் கஷ்டம் கேட்குறதுக்கு யார் இருக்கா? அங்கே தான் பிரச்சனை. இப்போ நான் மாயம் கோயில் பற்றி பேசுகிறேன். செயின்ட் மைக்கேல் சர்ச் மாயம்னு சொல்லுவாங்க. அங்கெல்லாம் எப்படி இன்னைக்கு இந்த பூசாரி அல்லது இந்த ப்ரீஸ்ட்டை பார்த்து யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. அவே வருவாங்க, அவே உள்ளே தான் இருப்பாங்க. சிலர் முழங்கால் போட்டு காலு ராவி இங்கேருந்து அங்கே நடந்து போவாங்க. சிலர் இந்த ஆவிக்கெல்லாம் துடிப்பாங்க, கை காலில் ஐயான்னு சொல்லுவாங்க. எங்கள் தோப்பனர்லாம் போனால் 2 கை மேலே வச்சு ஐயான்னு ஜெபிப்பார். எப்படி அப்போ அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. அங்கே பரிசுத்தமான ஆவி இருக்குது, நம்பிக்கை உண்டு, விஸ்வாசம் உண்டு. இந்த இடத்துல பரிசுத்தமான ஆவி இருக்குது. இந்த இடத்துல நான் ஜெபிச்சால் கடவுள் கேட்பார். அப்படியே தான் நம்ம எல்லாம் கிறிஸ்தவம் தான். வீட்டில் போய்
பைபிள் தெரிந்து படித்து வசனம்க்கு அர்த்தம் என்னது, பாஸ்டர் என்ன சொல்லுகாரு, சாமியார் என்ன சொல்லுகாரு, பூசாரி என்ன சொல்லுகாரு, அதையெல்லாம் யோசிக்காமல் நம்ம இதில் எவ்வளோ தான் அனுபவம் படுவோமோ படித்து இப்போ ரொம்ப ஆப்ஷன் உண்டு. இதுக்கு அர்த்தம் எப்படி, அதுக்கு எப்படி அர்த்தம், அவர் என்ன சொல்லுறது, அப்போ அதில் நம்ம ஒரு நடுவில் ஒரு லைன் கீச்சு வச்சால் அப்போ நம்ம சரிதான். அப்போ அவர் இப்படி அப்போ அர்த்தம் எவ்வளோ நம்ம அனுபவம் நம்ம வாழ்க்கையில் படுத்துகிட்டே இருப்போமோ அப்படி நம்ம ஆவியில் வளர்ந்துட்டே இருப்போம். ஆவி கொட்டும். அப்போ தான் அவர் சொன்ன வார்த்தை, தான் கடவுளை தான் ஆவி ஆத்மா பலத்தோடு நேசிக்க முடியும். எல்லா இடத்தையும் போகணும். நான் இதுக்கு முந்தி இதை தான் சொன்னேன். நானும் சில பேர் என்ன பேச கேட்க தான் செய்வேன். ஆனால் என்ன செய்யலாம், மக்கள் பார்த்தால்தான் பாவமாக இருக்குது. அது வந்திருக்கும், இதை அது எதிர்பார்த்துட்டு வந்திருக்கும். ஆனால் அவை வந்துட்டு உட்காந்துட்டு கேட்டுட்டு பாட்டுட்டு போயிட்டே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு போச்சு. ஆனால் எல்லாமே கும்மலாக புதன்கிழமை மயம் கோயிலில் கிடைப்பாங்க. அங்கே பாருங்கள், அங்கே வித்தியாசமாக இருக்கும். அங்கே உள்ள சத்தம், அங்கே உள்ள ஜெபம், அங்கே உள்ளத ஒரு ஒரு விஸ்வாசத்தால் ஜெபிப்பாங்க. மனுஷங்கள் திருப்தியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதான் நான் சொல்ல வரேன், பரிசுத்தமான ஆவி எங்கே இருக்கோ அந்த இடத்துல தேனு கூட இருக்கும். யாருக்கும் சொல்ல அவசியம் இல்லை, மனுஷன் தன்னால் ஓடி வருவான். நம்ம வாயு உள்ள உச்சரிக்க வார்த்தை உண்மையாக இருக்கணும், நம்ம நியாயமாக இருக்கணும், நம்ம கடவுளை பார்த்து பயப்படணும். ஒரே கடவுள் தான், எல்லாத்துக்கும் காரணமும் அவர் தான், கொடுக்கவர் அவர் தான். அவர் நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும், அவர் மேலே அன்பு கூறிகிட்டே இருக்கணும். நல்லதோ கெட்டதோ எல்லாம் அவர் விருப்பத்தால் நடக்கும்னு நினைக்க வேணும். நம்ம முயற்சி பண்ணி பார்க்கணும், நம்ம ஆண்டவரோட ஆவி என்ன சொல்லுது, நம்ம எப்படி தான் செய்யணும், நம்ம எப்படி தான் முடிக்கணும், இந்த காரியம் விட்டு இப்போ எப்படி செய்யணும், எல்லா காரியத்துக்கு நம்ம கடவுள் நீர் தான் காரணம் நினைக்கி அப்படியே முடியாது. அதில் நம்மளும் முயற்சி பண்ணணும். நான் இதுதான் சொல்ல வாரேன். நம்ம கோயிலெல்லாம் போகிறோம், எல்லா இடத்துலையும் போயிட்டு வரோம். ஆனால் ரிலீஜனை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வீட்டில் இருந்து பைபிள் தெரிந்து படிங்க, பாட்டு படிங்க, வசனம் சொல்லி பாருங்க. அதில் வாழ்க்கையில் மாற்றம் வருதா, ஆவியால் வளருங்க. எல்லா மனுஷன் பாவி தான், பாவம் இல்லாத கடவுள் தான். அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. அப்போ நம்ம ஆவியால் வளருமே, பரிசுத்தமான தெய்வத்தோட விருப்பத்தால் வாழுமே, நம்பிக்கையோடு வாழுங்க, விஸ்வாசத்தால் வாழுங்க. அவர் கிருபை அவை ஆசீர்வாதம் கொட்டும். நீங்களும் அற்புதம் பண்ணுவீங்க, நீங்களும் தொட்ட எறும்பெல்லாம் தங்கமாக மாறும், அபிஷேகம் கொட்டும். நன்றி நன்றி நன்றி.